ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா எஸ்பி 125 பைக் வச்சுருக்கேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜூன் 22 2025ல வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கி ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டெக்னிக்கலான விஷயம் பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் இந்த வண்டி யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த டிஸ்கவர் 125, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், ஹெச்எஃப்டி லெக்ஸ், பிளாட்டினா இந்த மாதிரி நார்மலான வண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த எஃப்இ செட்டு, யூனிகான், அப்புறம் இது என்ன சொல்றது, இந்த அப்பாச்சி, பல்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதே வண்டி மாத்திரா இருந்தால் அதே மாதிரி வண்டி மாற்றுங்க, இல்லைன்னா அதோட கொஞ்சம் இன்னும் சிசி அதிகமாக இருக்கிற வண்டி கூட மாற்றிட்டு போயிருங்க. உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்கவர் 125 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் காரைக்குடி, ராம்நாடு சொல்லிட்டு மாதம் ஒரு டெய்லி மாதம் 2 தடவை போயிட்டு போயிட்டு வருவேன். ஸோ ராம்நாடு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட வீட்டில் இருந்து ராம்நாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.75 மணி நேரம் ஆகும் என்னோட பழைய பைக்கில் டிஸ்கவர் 125ல. இந்த ஹோண்டா எஸ்பி 125ல பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்தில் நான் போய் ரீச் ஆயிடுவேன். 2 மணி நேரத்துல கூட ரீச் ஆகலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். 70-75 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்தில் ரீச் ஆயிடலாம். கொஞ்சம் நீங்கள் ஒரு 80-85ல் போறீங்கன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் ராம்நாடுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இது டைமுக்கு டியூரேஷனும் கம்மியாகும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் 125ல என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜின் தான், பாடி மட்டும் தான் மாறும். உண்மையிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அதாவது எஃப்இ செட் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாட்டியும் ஓரளவுக்கு அதை ஈக்குவல் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 55 கிலோமீட்டர் ஓடுது. அதில் பார்த்தீங்கன்னா கோடு வரும், டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கோடு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த 2வது கோடு வரும்போதே பெட்ரோல் போட்டுருவேன். நீங்கள் நார்மலான வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ், மெயின் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, இதில் அதெல்லாம் கிடையாது. நான் இதில் என்ன பண்ணுவேன்னா அந்த 2 கோடு வரும்போதே, 2வது கோடு வரும்போதே நான் பெட்ரோல் போட்டுருவேன். ஸோ நல்லா இருக்கு, வண்டி நல்லா இருக்கு. நான் நான் ஒருவேளை டிஸ்கவர் 125 ஓட்டுனதுனால என்னன்னு தெரியல, அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த வண்டி, அதாவது இந்த இதே மாதிரி இந்த நார்மலான வண்டி ஓட்டினவங்க இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று, எந்த வண்டி எடுத்தாலும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். அப்பாச்சி பிடிச்சவங்களுக்கு பல்சர் பிடிக்காது, பல்சர் பிடிச்சவங்களுக்கு யூனிகான் பிடிக்காது, யூனிகான் பிடிச்சவங்களுக்கு எஃபிசர் பிடிக்காது. ஸோ ஹோண்டா எஸ்பி 125 உங்களோட நீங்கள் அடுத்த சாய்ஸ். அடுத்து ஏதாவது வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்ல, ஷார்ட் லிஸ்ட்ல இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட பேட் லக், நான் இது வந்து அந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினேன். ஒருவேளை நான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தேன்னா ஒரு 10 ரூபா மிச்சமாக இருக்கும். நான் வாங்கும்போது 125 இருந்துச்சு, இப்போ 115 ஆயிடுச்சு. ஸோ ஹோண்டா